நேற்று கோர்ட்டில் வந்து அழகான ஒரு தீர்ப்பு என்னன்னா, ஒரு தந்தை வந்து தன் பிள்ளைகளுக்காக வந்து அவங்களுடைய சொத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் சொத்தை வாங்கிட்டு அண்ணன் தங்கச்சிக்குள்ளேயே பிரச்சனை வந்து அந்த தகப்பனை பார்க்காம அந்த பையன் விட்டுட்டான். அதை வந்து அலசி ஆராய்ஞ்சி 3 வருஷம் கழிச்சு கோர்ட்டில் தீர்ப்பு. அந்த சொத்து, அதாவது அந்த வீடு, பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்த அந்த வீடு, மகனுக்கு எழுதி கொடுத்த வீடு மறுபடியும் தகப்பனுக்கே அப்படின்னு சொல்லி கோர்ட்டு தீர்ப்பாயிட்டு, அந்த தகப்பன் கண்ணீரோட வந்து சொல்றாரு, யாருக்கும் நீங்க முன்னாடியே சொத்தை எழுதி கொடுக்காதீங்க அப்படின்ட்டு. நான் வந்து பிள்ளைகளுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறது நான் என்னன்னா, அந்த தாய் தகப்பன் ஒரு வீடு வந்து அவ்வளோ ஆசாசையா இடம் வாங்கி வீடு கட்டி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா, அது வந்து அவங்க பட்ட கஷ்டத்தை நினைச்சு நம்ம பிள்ளைகள் படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க செய்யறாங்க. எத்தனையோ வீடு வாடகைக்கு அங்கிட்டு இங்கிட்டும் சட்டியும் பெட்டியும் தூக்கிக்கிட்டு வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு அவங்க படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் நினைச்சுதான் நம்ம பிள்ளைகள் இப்படி கஷ்டப்படக்கூடாது, ஒவ்வொரு இடமா பாத்திரம் மட்டத்தை தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வந்து சேமிச்சு வாயை கட்டி வயிற்ற கட்டி இடம் வாங்கி வீடு கட்டி அந்த சொத்தை உங்களுக்கு கொடுக்கையில அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதை கொடுத்துருப்பாங்கன்றதை நீங்க உணராம இந்த தாய் தகப்பனை பார்க்காம சண்டை போடுறீங்க. இன்னொன்று, பைபிளில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. என்ன அப்படின்னா, அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, அண்ணன் தம்பி வந்து ஸ்நேகிக்கணும். அந்த ஸ்நேகத்துக்காக தான் அந்த அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பா இருக்கணுன்றதுக்காக தான் அந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்ற அந்த ஒரு ரத்த உறவையே கடவுள் வந்து படைச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க வெறும் சொத்துக்காக அடிச்சுக்கிறீங்க, பிடிச்சிக்கிறீங்க. அது ரொம்ப ஒரு மோசமான விஷயம். அந்த மாதிரி இருக்காதீங்க. நம்ம போகும்போது ஒண்ணுமே கொண்டு போறது கிடையாது. வெறும் ஆளாதான் நம்ம போறோம். நம்மள வெறும் புழுவும் இதுதான் நம்ம திங்க போகுது. எதுக்கு நம்ம இவ்வளவு தூரத்துக்கு நம்ம இருக்கணும்? அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்களேன்.